ஹே கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழ் அன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் குடிக்கவே தண்ணி இல்லையா, என்னையா நடக்குது, நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து கதிங்களுக்கு வைக்குது. அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்லாம் வாஷ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து 5000 பெனால்ட்டி விதிச்சிருக்காங்க. அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் சொல்லிக் கொடுத்த தகவல் முழுமை வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிகள் ஆகட்டும், அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், உங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெங்களூர்னவே மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் தெரியும். ஏன்னா வந்து சென்னை வந்து கம்மியாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. தொழில் வந்து ஐடியில் வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி வந்து பெங்களூர் சிட்டி வந்து இருக்குது. இப்போ வந்து பெங்களூரில் வந்து குடிக்கவே தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், ஏன் காவேரிக்கு தண்ணி அந்த இடத்துல கொடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் அப்போ தான் யோசிக்கணும் ஒரு நிமிஷம். ஏன்னா காவேரின்றது பெங்களூர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அந்தலேருந்து தண்ணி எட்டு வந்து இங்கே கொடுக்கணுன்னா சாத்தியம் இல்லை. ஒரு சில ஏரியாவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து எல்லா ஏரியாவுக்கும் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அது வந்து இப்போதைக்கு முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாடகைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி இல்லை. எல்லாமே தண்ணி வந்து சிக்கனப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டியெல்லாம் போட்டு வந்து மிகப்பெரிய ஒரு விதிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒன்று பேசலாம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து தண்ணீர் கட்டுப்பாடு நிறைய இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து பெங்களூரில் வந்து நிறைய இடத்துல வேலை செய்கிறாங்க. அவங்ககிட்ட விசாரிப்பாகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணீர் மச்சான், தண்ணீர் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய இடத்துல வந்து இருக்குது. ஆனால் எங்கள் ஒரு சில ஏரியாவில் வந்து எங்களுக்குலாம் தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெங்களூரில் வந்து எந்த அளவுக்கு தண்ணீர் பிரச்சனை சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3/4 பாகம் வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்குது, 1/4 பாகம் தான் தண்ணீர் பிரச்சனை இல்லை. அது வந்து 3/4 பாகம் யார் இருக்குன்னா, இந்த காவேரி தண்ணி வராத இடத்துல இருக்கிறவங்களுக்கு, போர்வெல்ல தண்ணி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட பெங்களூரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 போர்வெல் இருக்குதாம்மா. போர் தண்ணி எடுக்கிறது போர் 15,000 போரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3/4% வந்து தண்ணீர் வந்து அந்த இடத்துல பெங்களூரில் கிடையாது. போர்வெல்லில் தண்ணி வந்து சுத்தமாக வற்றி போச்சு. தண்ணி வந்து பெங்களூர் சிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய அப்பார்ட்மெண்ட்டை கட்டி விட்டுருக்காங்க. அந்த தண்ணி வந்து சேமிக்கிறது இல்லை. தண்ணி இருக்கிற தண்ணி உறிஞ்சு எடுத்து தண்ணீர் வந்து கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. நிறைய போர்வெல் வந்து தண்ணி லைட்டாக வருது, அதில் வந்து நிறைய உப்பு தண்ணி வருது அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிலாம் வேலை செய்கிறாங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் கம்பெனிலாம் வேலை செய்கிறாங்க. தண்ணியில் வந்து அவங்க நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய வருது. ஏன்னா வந்து உப்பு தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணியை மாற்றும் போது நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்ற விஷயத்தை வந்து நிறைய நம்மகிட்ட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெங்களூர் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் வந்து மிகப்பெரிய பஞ்சம் வந்துருக்கு. ஒரு லிட்டர் தண்ணியும் நீ வந்து பார்த்தீங்கன்னா அளவு பார்த்து தண்ணி குடிக்கணும், அளவு பார்த்து தண்ணி வந்து சமைக்க யூஸ் பண்ணணும், அளவு பார்த்து பாத்திரம் கழுவணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி பைக்கு காரு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் க்ளீன் பண்ணக்கூடாது. 3 மாதம் என்னென்னா மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் காரில் க்ளீன் பண்ணுவது வேக்கனர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து தண்ணீர் கட்டுப்பாடு வந்து அந்தளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்து தண்ணீர் வேஸ்ட் பண்ணி கார்களாக கழுவும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு டைம் உனக்கு பெனால்ட்டி வந்து 5,000 போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 5,500 6,000 அப்படின்ற விஷயத்தை வந்து படிப்படியாக போயிட்டு ஒரு 15,000 வரைக்கும் கூட போட்டிருக்காங்களாம். இப்போ இது பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கும் நடந்துடும். பெங்களூரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து சொல்லுங்க, தெரிஞ்சிருக்கும். அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இது மாதிரி ஃபோன் போட்டு மச்சான் அந்த மாதிரி தண்ணி பிரச்சனை எங்கள் ஊரில் அப்படியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மச்சான் உண்மையாக தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அதேமாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கேட்டாலும் ஆமாம் எங்கள் ஆபிஎஸ்லாம் தண்ணி பிரச்சனையாக இருக்குது நிறைய இடத்துல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெட்ரோ சிட்டி வந்து நிறைய பிரபலம் பட்டாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. நிறைய இடத்துல லேக்குகள்லாம் நிறைய இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் லேக்கில் நிறைய இருக்குது. அது வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சு லேக் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் எடுத்து கட்டி விட்டுருக்காங்க. ஸ்லிப் போட்ட சைடில் பார்த்தீங்கன்னா லேக் பக்கம் இருக்கும், பக்கத்தில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சு லேக்கில் இது பண்ணிட்டாங்க. அதனால் வந்து தண்ணீர் கட்டுப்பாடு வந்து நிறைய வந்துருச்சு. இன்னும் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான விஷயம் என்னென்னா சிஎம் வீட்டுக்கு தண்ணி இல்லையாமா, அந்த மாதிரி விஷயம் வந்து பயங்கரமாக பேசப்படுது. இப்போ வந்து பெங்களூர் தண்ணி இல்லைன்னா அடுத்தது எங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வரும். அடுத்தது ஆந்திராவுக்கு பக்கம் அந்த பக்கம் போகும். நம்ம தமிழ்நாட்டு இல்லைன்னா அதுக்கப்புறம் கேரளா பக்கம் போகும். இந்த மாதிரி விஷயம் தண்ணீர் பற்றாக்குறை வந்து நம்ம இது மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்துக்கும் பற்றாக்குறை வரும். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து பிபிசி தகவல் படி வந்து பெங்களூர் தண்ணீர் பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து சிக்கனமாக செலவுப்படணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் தண்ணியை வந்து ரீயூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய கட்டுப்பாடுகள் விதிகளை விதிச்சிருக்காங்க.
இதில் வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் மிகப்பெரிய ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கிறாங்க. அதேமாதிரி காவேரி தண்ணீர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிஎம் சொல்கிறாரு. நம்ம தரப்பில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தண்ணி பாதி, அவங்களுக்கு தண்ணி பாதி, நம்ம தரப்பில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த காவேரி பிரச்சனையும் ஒரு பக்கம் இருக்க நிலையில் இந்த மாதிரி வந்து பெங்களூரில் வந்து தண்ணீர் கட்டுப்பாட்டை வந்து இப்போ கிடைக்கல, கிட்டத்தட்ட வந்து பல வருஷம் முன்னாடியிலேருந்து தண்ணீர் கட்டுப்பாடு வந்து இருந்துட்டு இருக்குது. அப்பப்போ வரும், அது வந்து நார்மலாக ஈக்குவல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமாகவே வந்து தண்ணீர் பஞ்சம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது பெங்களூரில். இந்த மாதிரி வந்து தேவைக்கு 24 ஹவர்ஸ் வந்து தண்ணீர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்ற விஷயத்தை வந்து நிறைய மக்கள் வந்து கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பெங்களூரில் தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதது நம்மளுக்கும் வேதனை தான். நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு அங்கே வந்தது நம்மளுக்கு அடுத்தது நம்மளுக்கு வரப்போகுது இல்லையா? அதனால் வந்து தண்ணீர் வந்து மிக சிக்கனமாக சேவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து மரங்கள் செடிகள்லாம் வந்து நம்ம வளர்த்துங்கன்னா கண்டிப்பாக வந்து மழை பெய்யும். மழை பெஞ்சால் தண்ணீர் வந்து இது பண்ணிடலாம். அதே மாதிரி தொட்டியில் மொட்டை மாடி வீடு கட்டியிருக்கலாம், தண்ணி வந்து கீழே வந்து பூமிக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அந்த வாய்க்கால் வச்சு விட்டாங்கன்னா தண்ணீர் வந்து சேமித்து எதிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து தண்ணீர் வந்து வீணாக்கிட்டே இருந்தோங்கன்னா இந்த சூழ்நிலை மறுபடியும் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அடுத்தது உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் பேர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து நம்ம சேமித்து வச்சா மட்டும் தான் ஃபியூச்சரில் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து இதை வச்சு அந்த 4 தண்ணி தான் நம்மளுக்கு வந்து சேருது. நாம் வந்து சேஃப்டி பண்ண தான் அடுத்தது இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறதோட 2 மரம், வீட்டில் எத்தனை குழந்தை இருக்காங்களோ எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை மரம் வளர்த்திங்கன்னா நம்மளோட தண்ணீர் வந்து பஞ்சம் வந்து மிக கம்மியாக, பற்றாக்குறை வந்து கம்மியாயிரும். அதனால் நம்மளுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை வராதுன்னு என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா நிறைய மரங்களை வச்சுருக்கிற ஏரியாலாம் வந்து தண்ணீர் பஞ்சம் கிடையாதுன்னு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வரதுக்குன்னா பெங்களூரில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்கும் தண்ணீர் பஞ்சத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுங்க. நீங்கள் யாராச்சும் பெங்களூரில் வந்து வீடியோ பார்த்ததுங்களா உங்கள் கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து GMS தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.